வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம நார்மல் பொட்டேட்டோலையும் இதே கிரேவி ட்ரை பண்ணலாம், இல்லைனா பேபி பொட்டேட்டோலையும் செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம 15லேருந்து 20 வரைக்கும் பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வச்சிடலாம். அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோலெல்லாம் உரிச்சிடலாம். மீதம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10லேருந்து 12 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 தக்காளி, மல்லி இலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இது கூட சீரகம், சோம்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இது கூட முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் நம்ம அந்த பேபி பொட்டேட்டோ சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்புல சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். இது நான்ஸ்டிக்கில் ஃப்ரை பண்ணோன்னா அடி பிடிக்காமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ண. மற்ற கடாயில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க, அதனால் டக்குன்னு அடி பிடிச்சிரும். நீங்கள் இது அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இப்படி ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதையுமே நீங்கள் முழுசாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியும் நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, கல்பாசி சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பட்டை, கிராம்பு, கல்பாசியில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயத்தோட. நல்லா அந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நெக்ஸ்ட் இதில் தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அவிச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பேபி பொட்டேட்டோ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இதை வந்து மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டும், அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.